கரூர் துயரமான சம்பவம் நடந்து 2 நாளுக்கு அப்புறம் விஜய் வந்து லைவ்ல வந்து பேசியிருப்பாரு. ஸோ அவர் லைவ்ல பேசியிருப்பாருன்றது வந்து நம்ம அனாலிசிஸ் என்ன ஒரு எக்ஸாக்ட்லி அவர் என்ன கன்வே பண்ணியிருந்தான்றதை வந்து நம்ம ஒரு ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது விஜய் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணலைன்னு சொல்லி நிறைய கான்ட்ரவர்சிஸ் 2 நாள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவர் அந்த லைவ் வீடியோவில் வந்து ஒரு மெசேஜ் டு என்டையர் பப்ளிக் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அவர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அரசு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி டேவிட்சன் தேவ் ஆசீர்வாதமும் அமுதா ஐஏஎஸ் அவங்களும் வந்து அரசு தரப்பில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அவங்க வந்து இங்கே வந்து மக்கள் கூட வந்து பேசி ஒப்பீனியன் கொடுத்து அவங்க ஒரு ரிப்போர்ட் பேரலி வந்து இன்டர்னலாக சப்மிட் பண்ணுறதுக்கு அவங்க சில மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி இந்த நிறைய கத்தி குத்து இதெல்லாம் வந்து நடந்துச்சு இந்த இந்த மீட்டிங் டைமில், கரூர் மீட்டிங்கில், இந்த ஸ்டாம்பேட் டைமில் அப்படின்னதுக்கு அது மாதிரி சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதுக்கு வந்து அருணா ஜெகதீஷன் அவர்கள் வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி அது ஒரு தனி என்கொயரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் இன்னியும் சில விஷயங்கள் லைக் வந்து விஜய் அவங்களோட உறுப்பினர்கள் இந்த கரூர் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அபவுட் அந்த இடம் தான் வந்து அவங்க மெயினாக வந்து சூஸ் பண்ண இடங்கள். அந்த வந்து அவங்க கேட்டும் வந்து ஏன் வந்து அவங்களுக்கு அந்த இடம் கொடுக்கல அப்படின்றதையும் வந்து அரசு தரப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு விஜய் அவர் பேசுனதோட மெயின் பாயிண்ட்ஸ் அவர் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காருன்றதை வந்து நம்ம ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் நம்ம பார்த்தோம்னா விஜய் வந்து இன்ஃபேக்ட் அவர் வந்து விஜய் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அவர் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாரு, போயிட்டாரு. அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து அட்லீஸ்ட் ப்ரெஸ்ஸையாவது பேசிக் மினிமம் வந்து மீட் பண்ணியிருக்கணும், அவர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கணும், நிறைய விஷயங்கள் வந்துச்சு. பட் விஜய் வந்து இந்த பதிவில் வந்து அவர் லைவ்ல வந்த அந்த சில நிமிஷங்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் வாழ்க்கையிலேயே வந்து இப்படி ஒரு பெயின்ஃபுல் துயரமான சம்பவம் நடந்ததே கிடையாது, இப்படி ஒரு பெயினை வந்து நான் வந்து என் லைஃப்ல வந்து அனுபவிச்சதே கிடையாது. இந்த 41 பேரோட இறப்பு, இவங்க எல்லாருமே என்னோட ஆதரவாளர்கள், எனக்கு அன்புக்கு பாத்திரமானவர்கள், எப்பயுமே என்கிட்ட அன்பை காட்டினவங்க. அதனால தான் நான் எங்கே போனாலும் இவ்வளோ பெரிய கூட்டம் இவங்கெல்லாம் வந்து அவங்க லவ் அண்ட் அஃபெக்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ அந்த பீப்புள் இந்த துயரமான சம்பவத்தில் வந்து இறந்தது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பெயினை தருது. இவங்களோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி தான் ஒரு இடத்துல நாங்கள் மீட்டிங், இதோட இதுக்கு முன்னாடி எத்தனையோ இடத்துல நாங்கள் மீட்டிங்ஸ் வச்சுருக்கோம், மாநாடு நடந்திருக்கு. பட் ஸ்டில் எங்களோட கட்சி மீட்டிங்கில் இந்த மாதிரி துயரமான சம்பவங்கள் எதுவும் நடக்கலை. இந்த இடத்துல மட்டும் கரூரில் மட்டும் ஏன் நடந்திருக்கு. ஸோ நான் எப்பயுமே ரொம்ப சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன் என்னோட கட்சி உறுப்பினர்களுக்கும் என்னோட தொண்டர்களுக்கும் தான் நான் ரொம்ப வந்து அது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன். அதையும் மீறி இது நடந்திருக்கு. ஸோ வந்து அங்கே கரூரில் இந்த இன்சிடெண்ட் நடந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கிட்ட வந்து பேசி சில விஷயங்கள் உண்மைகள் சொல்லும் போது கடவுளே எங்கிட்ட நேரில் வந்து இந்த விஷயங்களை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உண்மை வந்து ஒரு நாள் வெளியில் வரும் அப்படின்றத மெசேஜ் ரொம்ப கிளியராக வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கார். அதாவது இந்த மற்ற இடத்துல நடக்காமல் கரூரில் மட்டும் ஏன் இந்த இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்றது எனக்குமே புரியாத புதிர்ன்றதை அவர் ரொம்ப கிளியராக வந்து அவருமே அதனால தான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இதுக்கு வச்சு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும், தீர்வு கொண்டு வரணும், இதுக்கான தீர்ப்பை எழுதணும், இந்த ட்ரூத் ஹாஸ் டு கம் அவுட்ன்றதை ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. ப்ளஸ் எங்களுக்கு இந்த துயரமான சம்பவத்தில் எவ்வளவோ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஃபார் த சப்போர்ட் தே ஹவ் ரெண்டர்ட் இன் தேர் டஃப் டைம்ஸ். இந்த மாதிரி நேரங்களில் அவங்க கொடுத்தது வந்து விஜய் வந்து தேங்க்ஸ் கிவிங் பண்ணியிருக்கார். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கட்சி தலைவர்கள் அவருக்கு ஃபேவரபுள் அண்ட் பாசிட்டிவாக தான் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஹி ஹஸ் கிவன் ஹிஸ் எக்ஸ்டெண்டட் ஹிஸ் தேங்க்ஸ். ஸோ இதில் இதெல்லாம் அவர் பேசி இது பண்ணும்போதே அவர் வந்து மெயினாக வந்து ஒரு விஷயம் இதில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சிஎம்க்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து டைரெக்டாக வந்து இந்த லைவ் வீடியோவில் சொல்லியிருப்பார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, சிஎம் சார், என் மேலே உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை எங்கிட்ட நேரில் காட்டுங்க, என்னை என்ன வேணால் பண்ணுங்க, நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன். ஸோ நீங்கள் தாராளமாக என்னை வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் தயவு செய்து என்னோட தொண்டர்களையும்
கட்சி ஆட்களையும் எதுவும் பண்ணாதீங்க, அவங்கள நீங்கள் வந்து பழி வாங்காதீங்கன்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ திஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ தான். ஸோ விஜய் அவரோட பதிவில் வந்து இதை வந்து அவர் டைரக்டாகவே அட்ரஸ் பண்ணிட்டார். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ஆம்பிகிட்டி, அவர் யாரை சொல்கிறாரு, அவர் இவரை தாக்குறாரு என்னன்றதெல்லாம் கிடையாது. ஸோ டைரக்டாகவே அவர் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வந்து அவர் இன்னியும் ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உண்மை வெளியில் வரும். இன்னியும் வந்து என்னோட அரசியல் பயணம் வந்து இதுக்கப்புறம் இந்த துயரமான சம்பவத்துக்கு அப்புறம் மீண்டு நாங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வெளியில் வருவோம். இன்னும் எங்களோட அரசியல் பயணம் இன்னியுமே ஃபோர்ஸாக தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் இந்த இறந்த அத்தனை குடும்பங்களுக்கும் அவரோட ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவரோட கண்டலன்சஸை ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட் வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சைட் வந்து விஜயோட ஸ்டேட்மெண்ட் அபவுட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஆன் தட் பர்டிகுலர் இன்சிடென்ட் இன் கரூர். ஸோ இது விஜயோட வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்பில் அவங்க ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதமும் அமுதா ஐஏஎஸ் அவர்களும் வந்து இந்த கரூரில் இவங்களுக்கு கொடுத்த இடங்கள், இந்த அசம்பாவிதம் பற்றி வந்து அவங்க சைடில் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் என்ன அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து இன்ஃபேக்ட் ஒரு 7 இடம் வந்து பரிசீலிக்கப்பட்டுச்சு இடம் கேட்டு. ஆனால் நாங்கள் வந்து கொடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து ஏடிஎம்கே அப்போசிஷன் லீடர் வந்து பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு 3 நாள் முன்னாடி அங்கே ஒரு 10-15,000 பேர் வந்த ஒரு ஆவரேஜ் மாநாடு வந்து மெயின்டைன் பண்ணி நல்லாவே நடத்தி எந்த அசம்பாவிதம் இல்லாமல் முடிச்சாரு. ஸோ அந்த இடம் வந்து ஓகேவா, ஏன்னா இவங்க 10,000 தொண்டர்கள் வருவாங்கன்ற மாதிரி விஜய் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 20,000 எதிர்பார்த்தோம் அவரோட இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்களோட க்ரௌடை வச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். இன்ஃபேக்ட் அவங்க வந்து ரவுண்ட் அபவுட் அந்த இடம் தான் வந்து கேட்டிருந்தாங்க. பட் ரவுண்ட் அபவுட் வந்து நம்ம கொடுக்காத ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். அங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு, பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. ஸோ அசம்பாவிதங்கள் வந்து ஈஸியாக ஒரு பிரிட்ஜ்லையும் பெட்ரோல் பங்க்லையும் வந்து இவ்வளோ க்ரௌடு வரும்போது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி 20,000நாலும் அதை தாண்டி பல மடங்கு க்ரௌடு வந்துருச்சு. ப்ளஸ் இவர் வரவே இவர் வண்டி கூடவே நிறைய க்ரௌட்ஸ் வந்தது, இவர் லேட்டாக அந்த இடத்துக்கு வந்தது. ப்ளஸ் ஆஸ் சச் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸோட இவங்க வெஹிக்கிளோட, ப்ளஸ் இவங்க வெஹிக்கிள் சைஸ் ரொம்ப எனாமஸாக இருந்துச்சு. அந்த ரோட்ல அந்த வெஹிக்கிள் வந்து மூவ் அதனால தான் இடமே இல்லாமல் ஜனங்களும் கூட நடக்கும்போது அந்த க்ரௌட் ஸ்வெல்லிங் பயங்கர ஹை ஆகிடுச்சு. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் பார்த்தீங்கன்னா லைக் அவங்க வந்து இன்னொன்று சொல்கிறது என்னென்னா, அந்த சொன்ன டிஸ்டன்ஸ் தாண்டி ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா 400 to 500 மீட்டர்ஸ் அவங்க எக்ஸ்ட்ராவும் போனது கூட இந்த க்ரௌடுக்கு வந்து அந்த இடத்துல க்ரௌட் செல்லிங் இந்த ப்ராப்ளம் ஆனதுக்கு ஒரு ரீசன். ப்ளஸ் பவர் ஷட் டவுன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அங்கே பவர் ஷட் டவுனே நடக்கலை, எல்லா இடங்களையும் லைட்ஸ் இருந்துச்சு. இவங்க பிரச்சாரம் பண்ணதுக்கான அந்த ஃப்ளட் லைட் அவங்களுக்கு முன்னாடி இந்த மட்டும் ஆஃப் ஆச்சு. அது கூட இந்த ஓவர் க்ரௌட் ஸ்வெல்லிங் போய் அந்த ஆஸ்பெஸ்டாஸ் அந்த அந்த ஷீட்ஸ் வந்து அந்த ஜென்ரேட்டர் வச்சிருக்க ஷீட்ஸ் மேலே ஓவராக போய் ஜனங்கள் விழுந்து அங்கே வந்து அந்த ஜென்ரேட்டர் பழுதடைஞ்சனால அங்கே அந்த ஒரு பர்டிகுலர் லைட்ஸ்க்கு மட்டும் போன பவர் தான் இஷ்யூவே தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஸோ எங்கள் சைடில் வந்து அதே மாதிரி வந்து இவங்க 10,000 பேர் வருவாங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 50 பேருக்கு ஒரு போலீஸ் அப்படின்னு தான் வந்து கொடுக்கறது வந்து பழக்கம். ஆனால் இங்கே அதையும் தாண்டி 20 பேருக்கு ஒரு போலீஸ்ன்ற கணக்கு வச்சு தான் நாங்கள் வந்து 500+ போலீஸ்க்கு மேலே கொடுத்தோம். ஸோ வந்து எங்கள் சைடில் எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. அவங்க என்ன கேட்டாங்களோ அதை தான் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எங்கள் மேலே வந்து ஃபால்ட்டுன்றது அசச் கிடையாது. வாட் எவர் பீன் ஆஸ் வித் ப்ரோட்டோகால்ஸ் இந்த க்ரௌடை வந்து எப்படி எக்ஸ்பெக்டட் க்ரௌட் என்னவோ அதை தாண்டியே நாங்கள் வந்து ஆன்டிசிபேட் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கோம். பட் விஜய் அவரோட சைடில் பேசும்போதுமே என்ன செஞ்சார்னா, நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தான் அந்த மீட்டிங்கை ஒழுங்காக கண்டக்ட் பண்ணோம், நாங்கள் எங்கள் வேலையை மட்டும்தான் செஞ்சோம், இந்த கொடுத்த இடத்துல நாங்கள் பேசணும், அவ்வளோதான். பட் இதில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எப்படி வந்துச்சுன்றது அவர் சைடோட வாடும். ஸோ திஸ் இஸ் ஒன் சைட். இப்போது நம்ம சொன்ன மாதிரி இந்த என்டிஏ நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டியோட அலையன்ஸ்.
ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மக்கள் கூட பேசி தே ஹவ் இன்ட்ராக்டட் அண்ட் என்டிஏ இங்கே வந்த மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட என்டிஏ ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து தே ஹாவ் டு சென்ட்ரலில் அவங்க தே ஹாவ் டு சப்மிட் அ ரிப்போர்ட். இங்கே வந்து நாங்கள் இவ்வளோ மக்கள்கிட்ட பேசணும், இந்த விபத்து வந்து மக்கள்லாம் வந்து என்ன மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து பேசணும், அவங்க என்ன நடந்துச்சுன்றதை சொன்னாங்கன்றத அவங்களுமே சொல்லுவாங்க. ஸோ திஸ் என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இருக்கிற அலையன்ஸில் இருக்கிறது இந்த என்டிஏ பார்ட்டி. ஸோ தேர் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் வில் ஆல்சோ ஹாவ் சம் high weightage once they submit the committee report to their head office. அவங்க கொடுத்தாங்கன்னா அதையுமே வந்து it will be very seriously viewed because they are taking all the opinions and feedbacks from the affected people, what has happened that particular night, whose mistake it isன்றத விட்னஸஸோடு அவங்களும் எடுத்திருக்காங்க. அப்புறம் இப்போ அங்கே நிறைய கத்தி குத்தெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அருணா ஜெகதீஷன் கமிட்டி வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேட் ஒரு தனி கமிட்டி இன்வெஸ்டிகேஷன்ஸ் அங்கே என்ன நடந்துச்சுன்றதும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த இதில் நம்ம வந்து மல்டிபிள் அனாலிசிஸ், மல்டிபிள் இன்வெஸ்டிகேஷன்ஸ், மல்டிபிள் ஃபீட்பேக்ஸ், மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ், விஜய் மன்னிப்பு கேட்டிருக்கணும், அவர் ஏன் வந்து 2 days கழிச்சு இதை சொன்னார்னு சொல்லியிருந்தா கூட ஒன்றே ஒன்று தாங்க. நிறைய பேர் ஒரு அம்மா கூட இதை நம்ம போன பதிவில் கூட வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம். இனிமேல் வந்து ஃபேமிலியில் வந்து இந்த கட்சி மீட்டிங் போகிறவங்க யாருக்காவது ரொம்ப பண தேவை இருந்துச்சுன்னா மட்டும் அந்த கட்சி மீட்டிங்க்கு அனுப்பிச்சி வைங்க. அப்போ தான் இந்த நிவாரண தொகை ஏதாவது உயிரிழப்பாச்சுன்னா ஆகும், இல்லைனா அது நிம்மதியாக டிவிலே கிளியராக பார்த்துருக்காங்க. ஸோ என்னதான் நம்ம வி ஹவ் ஆல் ஹாவ் சம் voting ரைட்ஸ் அண்ட் நம்மளோட கடமைகள் இருந்தால் கூட இப்படி வந்து விஜயே வந்து வராதிங்கன்னு சொல்லி கூட வந்து இந்த மாதிரி அவர் ஏன்னா அவரோட பீக் ஆஃப் கெரியரில் இருக்கிறதுனால அவர் செலிபிரிட்டி சினிஸ்டார்ன்றதுனால அவரை பார்க்க போய் தான் வந்து குழந்தைங்கள் தாய்மார்கள் குழந்தைங்களை தூக்கிட்டுலாம் போய் விஜயை காட்டிட மாட்டோமா, பாடுறா விஜய் வந்துட்டாரு அப்படின்னும் போது அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மூவி போகிற மாதிரி. அதனால காமன் மெச்சூரிட்டியும் நம்ம எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பெட்டராக டெவலப் ஆச்சுன்னா இந்த மாதிரி துயரமான சம்பவங்களை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ வி ஹோப் தட் டு தி கம்மிங் பேக் டு தி மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் தீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாருமே ஒரு விசாரணை, மல்டிபிள் கமிட்டிஸ் வந்து ஒரு ட்ரூத்தை வெளியில் கொண்டு வரதா இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம், ராதர் தென் ஜென்ரல் பிளேமிங் கேம். ஸோ இந்த எத்தனை கமிட்டிகள், இத்தனை விசாரணைகள், சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ஏன்னா 41 பேரோட அப்பாவி உயிர்கள் போயிருக்கு. So justice has to come to light. So our prayers are always there with the deceased family members. So we hope that the truth will come out. Thank you.